செகண்ட் யூனிட் பார்ப்போம் இன்னைக்கு. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரோட ஃபாதர் இதுல குடுக்கல, நம்ம நேத்தே பார்த்தோம்ல. ஜான் வான் நியூமேன் நேத்து பார்த்தோமா, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். அவங்க ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வந்து ஜான் வான் நியூமன். ஒரு நோட்ல புக்கு இருந்தாலுமே ஒரு நோட் எடுத்து ஃபாதர்லாம் தனியா எழுதி வச்சுக்கோங்க. ஃபாதர்ஸ் ஆஃப் இந்த ஃபாதர்ஸ் தான் தனியா எழுதி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் யார் அதை டெவலப் பண்ணா கண்டுபிடிச்சா நம்ம படிச்சோம்ல நிறைய, அதை தனியா எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி படிக்க முடியாம லாஸ்ட் டைம்ல இதை மட்டுமாவது படிச்சுட்டு போகலாம். நமக்கு ஞாபகம் இருக்காது, இதான் மோஸ்ட்லி மறந்து போகும். அப்போ ஒரு நோட்ல நீங்க நோட் பண்ணி வைக்க வேண்டியது ஷார்ட்கட் கீஸ். இதுல வந்து MS எக்ஸலுக்கும் MS வேர்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. நான் எல்லா ஷார்ட்கட் கீஸும் PDF உங்களுக்கு சென்ட் பண்றேன் குரூப்ல. அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபாதர், ஒவ்வொருக்கும் ஃபாதரு, அதை யாரு கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் வேற இந்த அப்ரிவேஷன்ஸ் இந்த புக்ஸ்லயே இருக்கும். அதை அப்ரிவேஷன் எழுத தேவையில்லை, இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது படிச்சாலே நமக்கு 5ல இருந்து 6 மார்க் கிட்ட எடுக்கலாம் கம்ப்யூட்டர்ல. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வந்து ஜான் வான் நியூமன். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னாலே CPU பத்தி தான் படிக்க போறோம். ஏன்னா இது கம்ப்யூட்டர்னாலே நமக்கு மெயினா தேவை CPU தான். அதுக்குள்ள இருக்க பார்ட்ஸ் பத்தி, அதுக்குள்ள இருக்க ஒரு யூனிட்டை பத்தி படிக்கிறதா நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு யூசரா நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஒரு இன்புட்டை கொடுக்கும் போது அந்த இன்புட் வந்து நமக்கு CPU-க்கு சென்ட் ஆகும். சென்ட் ஆகி அங்க மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குன்னா, CPU-க்குள்ளேயே மொத்தம் 3 பார்ட் இருக்கும். கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், அடுத்து வந்து பிரைமரி யூனிட் அப்படின்னு 3 இருக்கும். இதுல பிரிக்கும். இப்ப கண்ட்ரோல் யூனிட் ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நம்ம அனுப்புற டேட்டாவை அனுப்பி, இப்ப நம்ம ஏதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா நம்ம மேக்ஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு டேட்டா நம்ம ஏதோ என்ன சொல்றான், இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டேட்டாஸ் எல்லாம் நம்பர்ஸ்ல தான் கொடுப்பாங்க. இவ்வளவு பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ்க்கு இந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் யூனிட், பிரைமரி ஸ்டோரேஜ் யூனிட், செகண்டரி ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு. பிரைமரி ஸ்டோரேஜ் யூனிட்னா பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கும், நம்ம எப்ப வேணா அதை வந்து எடுத்து பாத்துக்கலாம். செகண்டரி ஸ்டோரேஜ் யூனிட்னா அப்ப மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையில்லைன்னா உடனே இதாயிடும். டெம்பரவரி, இதோட மீனிங் டெம்பரவரின்னு சொல்லுவாங்க. டெம்பரவரி ஸ்டோரேஜ். பிரைமரி மெமரினா பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அவுட்புட்டா வந்து வெளியே வரும். இல்லைங்களா? இததான் கம்ப்யூட்டர், இதுல கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் தான் இருக்கு. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வந்து இந்த இருக்கு பாருங்க, ஏன்னா ஸ்பெல்லிங்கே தப்பா இருக்கு. காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். நமக்கு முக்கியமா கம்ப்யூட்டர் நமக்கு வந்து இன்புட் யூனிட் தேவை. இன்புட் யூனிட்னா என்ன வேணா நம்ம யூஸ் பண்றது, இன்புட் அவுட்புட் யூனிட் தேவை. அடுத்து நமக்கு CPU தேவை. அப்புறம் மெமரி யூனிட், ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி யூனிட் தேவை. அவ்வளவுதான். அதுல அடுத்து இதுல ஒரு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, சிஸ்டம் யூனிட்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த சிஸ்டம் யூனிட்டை மெட்டலாலையும் பிளாஸ்டிக்காலையும் தான் இது பண்றாங்க. அது கேஸ், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து மெட்டலாலையும் பிளாஸ்டிக்காலையும் தான். அந்த கேஸ்னா என்ன சொல்றது, மேல இருக்க அந்த இது மாதிரி பிளேட் மாதிரி இருக்கும். அதான் அந்த பிளேட் மாதிரி இருக்கிறது வந்து மெட்டல்லையும் பிளாஸ்டிக்லயும் தான் பண்றாங்க. இது வந்து பிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரை வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன பாயிண்டா இருக்கதான் கொஸ்டினா வரும். அவ்வளவுதான் சிஸ்டம் யூனிட் பத்தி. அப்போ இப்ப நம்ம கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருக்குள்ள போலாம். இன்புட் யூனிட்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை இன்புட் யூனிட்டா யூசர்ஸ் வந்து கொடுக்கறதா இன்புட் யூனிட். ஓகேங்களா? அதுல எது மூலியமா நம்ம கொடுப்போம், கீபோர்ட் மூலியமா நம்ம கொடுப்போம், மவுஸ் மூலியமா கொடுப்போம். இது எல்லாமே வந்து இன்புட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுது, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டேட்டா, அதாவது இது யூசர்ஸ்ல இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டேட்டாவையும் அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் it converts these instructions and data in computer. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டேட்டாவையும் கன்வெர்ட் பண்ண அக்செப்டபிள் ஃபார்மேட்ல வந்து இருக்கு. அதாவது நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள, இது வந்து தப்பு, இது கரெக்ட்னு சொல்லாது. நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டேட்டாவையும் அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டேட்டாவையும் CPU-க்கு சப்ளை பண்ணும். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங்காக இட் சப்ளைஸ் கன்வெர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டேட்டாவையும் CPU அதை ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுதுன்னா சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து இன்புட் யூனிட். இந்த கீபோர்ட் மவுஸ் இதை பத்தி எல்லாம் அடுத்த லெசன்ல பார்ப்போம். இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்னு அதுக்கு தனியா ஒரு லெசன் இருக்கு. அது படிச்சாலுமே நமக்கு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்.
அந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் படிச்சா நீங்க ரொம்ப கம்ப்யூட்டர்ல உள்ள போய் படிக்காம மேலோட்டமா படிச்சாலே போதும். முக்கியமானது நம்ம படிக்கிறதே போதும். 30 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் நம்ம. கம்ப்யூட்டர் கஷ்டமே கிடையாது. அவுட்புட் யூனிட்னா என்னதுன்னா, நமக்கு அவுட்புட் யூனிட்னா என்னது, நமக்கு ஒரு யூசர் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனை டிசையர்ட் ரிசல்ட்டா டிஸ்பிளே பண்றதா இது வந்து என்னன்னா அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் மானிட்டர், பிரிண்டர், பிளாட்டர் இதோடது. ஓகேங்களா, அவுட்புட் யூனிட் தான். பிளாட்டர்னா வந்து இந்த பாயிண்டிங் டிவைஸ் இந்த மாதிரி இருக்கும் பிளாட்டர்னு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாமா? என்ன பண்ணுது, ரிசல்ட் ப்ரொடியூஸ்டு பை த கம்ப்யூட்டர். நமக்கு என்ன பண்ணுது, ரிசல்ட்டை வந்து கொடுக்குது நமக்கு அவுட்புட் யூனிட். அடுத்து இட் கன்வெர்ட்ஸ் தீஸ் கோடட் ரிசல்ட் டு கம்ப்யூட்டர். ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்ன ஃபார்ம்ல நம்ம கொடுக்குறோமோ ரிசல்ட்டை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு கோடா ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க, கன்வெர்ட்டர் ரிசல்ட் டு த யூசர்ஸ், சப்ளைஸ் தி கன்வெர்ட்டர் ரிசல்ட் டு த யூசர்ஸ். அவ்வளவுதான் அவுட்புட் யூனிட். CPU. CPU-ல இட் கன்வெர்ட்ஸ் தீஸ் கோடட் டு ஹியூமன் அக்செப்டபிள் ஃபார்ம். ஆமா, நம்ம கொடுக்குற ஃபார்மை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அது அவுட்புட்டா கொடுக்குது CPU. அடுத்து சரிங்களா, இது வந்து இட் கன்சிஸ்ட் செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர்ஸ்னா என்னன்னா, அந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, தீஸ் ஆர் யூஸ்டு டு குவிக்லி அக்செப்ட் அண்ட் ஸ்டோர் transfer data instructions that are being used immediately by the CPU. CPU-ல இருக்கும், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அதை அக்செப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி இன்னொரு அடுத்த ப்ராசஸ்க்கு அது டிரான்ஸ் பண்றதுனா ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, CPU செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் ஆனது. இட் கன்சிஸ்ட் செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து CPU-ல மொத்தம் 3 இருக்கு. arithmetic and logic unit, control unit, arithmetic and logic unit, control unit, memory unit ன்னு ஒன்று இருக்குல்லனா, மெமரி யூனிட்டும் இருக்கு. ஓகேங்களா, மொத்தம் அந்த டயக்ராம்ல பார்த்தோம்ல, சிபியூக்குள்ள மொத்தம் 3 இருந்துச்சு. அரித்மெட்டிக் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும், அடுத்து நமக்கு அரித்மெட்டிக்கா லாஜிக்கா அதை பிரிச்சு கொடுக்கும், அடுத்து அதை ஸ்டோர் பண்ணும், மெமரி யூனிட்டா அது இருக்கும். அவ்வளவுதான். அடுத்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போமா? அதேதான், CPU வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம இன்புட் கொடுக்குற டேட்டாவையும் மெயின் மெமரி, அதாவது மெயின் மெமரியோட இன்னொரு பேர் வந்து பிரைமரி மெமரி. ஓகேங்களா, பிரைமரி மெமரி டு ரெஜிஸ்டர்ஸ்க்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்டர்னல் மெமரினா உள்ள இருக்குது, அதாவது அந்த பிரைமரி மெமரிக்குள்ள இருக்க ஒரு மெமரி தான் இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து CPU executes the instructions in the stored sequence. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை CPU தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அது என்ன பண்ணா எக்ஸிக்யூட் பண்ணும். அது என்ன பண்ணா CPU-குள்ளேயே மொத்தம் 3 இருக்கனால ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனை அதை எக்ஸிக்யூட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேதான் திரும்ப வந்திருக்கும். CPU transfers output data from registers. ரெஜிஸ்டர்ஸ்ல இப்ப பார்த்தோமா, டேட்டாவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், டேட்டாவை ஒரு டேட்டா இன்புட் நம்ம கொடுக்குறோம், அது வந்து சிபியூக்குள்ள போகுது, சிபியூக்குள்ள போய் அது மெயின் மெமரியில இருந்து ரெஜிஸ்டர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்து தேர்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம், அதாவது CPU டிரான்ஸ்ஃபர்ஸ் அவுட்புட் டேட்டா ஃப்ரம் ரெஜிஸ்டர்ஸ்ல இருந்து அவுட்புட் டேட்டாவை மெயின் மெமரிக்கு வந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது திரும்ப அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட் பாயிண்ட்ல. ஓகேங்களா, புரியுதா? போனும்க்கா, கீழே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நான் போறேன். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், அதுக்கப்புறம் இங்க அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் எங்க கொடுத்துருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க. CPU பத்தி திரும்ப இங்கேயே கொடுத்துருக்காங்க. CPU வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து ஃபேப்ரிகேட்டட்னா ஆனதா, அதனால் ஆனதா, ஃபேப்ரிகேட்டட்னா உள்ள இருக்க வயரா, ஃபேப்ரிக்னா அந்த இதுதானே சொல்லுவோம், அதான் ஃபேப்ரிகேட்டட்னா நானும் தான் சொல்லுவேன், அதனால ஆனது அப்படின்றத ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்டால ஆனதா ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்றாங்க. இன்டிகிரேட்டட் மைக்ரோ ப்ராசஸர்னு எதை சொல்றாங்க, இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்டை CPU சொல்றாங்க. Integrated circuit. The CPU is fabricated as a single integrated circuit and is also known as microprocessor. அப்படின்னு தானே சொல்றாங்க. இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் வந்து சொல்ல மாட்டோம்ல, மொத்தம் 3 சொல்லுவாங்க. பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டரும் CPU தான், மைக்ரோ ப்ராசஸரும் CPU தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, CPU கண்ட்ரோல்ஸ் ஆல் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், அதாவது இன்புட் அது எல்லா இன்டர்னல் டிவைஸையும் எக்ஸ்டர்னல் டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க.
performs arithmetic and logic operations. இந்த arithmetic and logic operations அப்படி கீழே பார்ப்போம். arithmetic and logic operationsனா ஒண்ணுமே இல்ல, நம்ம டேட்டா கொடுப்போல அது அடிஷனாவோ சப்ராக்ஷனோவோ இருந்தா அது அரித்மெட்டிக்னு சொல்லுவோம். கீழே பார்த்துருங்க, நம்ம டேட்டா ஒண்ணு கொடுப்போம்க்கா, அது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டுக்குள்ள போகும். லாஜிக் யூனிட்னு இன்னொன்னு சொல்லுவாங்க, அதுவே ரெண்டா பிரிப்பாங்க, அரித்மெட்டிக்னு தனியா இருக்கு, லாஜிக்னு தனியா இருக்கு. இந்த இருக்கா லாஜிக்ஸ்னா வந்து and not or score இப்படின்னு ஒரு கேட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இதுல அந்த அந்த என்ன சொல்றது, அந்த டேட்டாவை கொடுக்கும். இது அதுவா? இப்ப அரித்மெட்டிக்கா இருந்தா அடிஷன், நம்ம எப்பயும் போல அடிஷனு, சப்ராக்ஷனு, மல்டிபிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ல வரும். இந்த and not or score பத்தி பின்னாடி ஒரு லெசன்ல இருக்கு, அதுல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து பிட் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன்ஸ் இன்னொன்னு இருக்கு. நம்ம சின்ன பிள்ளை எல்லாம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டா ரெண்டு தான் படிப்போம், அரித்மெட்டிக்கும் லாஜிக். இங்க வந்து பிட் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் சொல்றாங்க. ஒரு நம்பரையோ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் பிட்னா வந்து நம்ம 1 பைட்னு சொல்லுவோமா, 1 பைட்க்கு 8 பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வித் ஆர் வித்தவுட் தி சைன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது புதுசா இருக்கு, ஓகேங்களா? அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுவோம்ல, கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, அந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது. ரெஜிஸ்டர்ஸ் பத்தி பார்த்தோமா? அடுத்து கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் வந்து எங்கடா இருக்கு? கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன பண்ணுதுன்னா கோஆர்டினேட் வித் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இன்புட் டிவைசஸையும் அவுட்புட் டிவைசஸையும் கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் யூனிட்னா என்னது? எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவது, அதான் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. It directs the computer to carry out stored program instructions by communicating with ALU னா arithmetic and logic unit, ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ஸ்ல ஸ்டோர் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ALU-க்கு வந்து கம்ப்யூட் பண்ணுது, ஓகேங்களா? கண்ட்ரோல் யூனிட் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு. CPU-க்குள்ள நம்ம டேட்டாவை அனுப்பிச்சோடனே அது கண்ட்ரோல் யூனிட்குள்ள தான் ஃபர்ஸ்ட் போய் அது பிரிக்கும். அது வந்து மெமரியா இல்ல அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இது கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா டு ஃபெட்ச் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர்ட் இன் த மெயின் மெமரி. அடுத்து அது மெயின் மெமரியில வந்து அது போய் ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா? அடுத்து ஐடென்டிஃபை தி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டிவைசஸ் இன்வால்வ் இன் இட். அதாவது ஆப்ரேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும், இது என்ன ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. நம்ம மொத்தம் 3 ஆப்ரேஷன் பார்த்தோமா, அரித்மெட்டிக், லாஜிக், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அது வந்து பிரிச்சு கொடுக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரேட் அக்கார்டிங்லி கண்ட்ரோல் சிக்னல், அந்த சிக்னல் மூலியமா அந்த சிக்னல்ஸ் மூலியமா அதுக்கு வந்து இது பண்ணி கொடுக்குது, பார்ட்ஸா கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் கண்ட்ரோல் யூனிட். இங்க கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மைக்ரோ ப்ராசஸர். ஆனா பாரு, மைக்ரோ ப்ராசஸர் பத்தி திரும்ப தனியா கொடுத்துருக்காங்க, நான் இதுவும் நேற்று பார்த்தேன். இட் கண்ட்ரோலிங் எலமெண்ட் இன் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் சம்டைம்ஸ் ரெஃபர் டு அஸ் அ சிப். சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த குட்டி குட்டியா அந்த சில்வர்ல இருக்குல்ல, அதானடா இந்த போர்டு மாதிரியா பிளேட் மாதிரி இருக்கா, அது வந்து மைக்ரோ ப்ராசஸர் நம்ம சொல்றாங்க. இட்ஸ் அ மெயின் ஹார்ட்வேர் டிவைஸ். இது வந்து மெயின் ஹார்ட்வேர், இது கேட்கலாம். மெயின் ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து கம்ப்யூட்டர்ல என்னன்னா மைக்ரோ ப்ராசஸர், இது ஒன் வேர்டா வரும். CPU ரெண்டுமே ஒண்ணுதான். இட் இஸ் என்னன்னா லார்ஜ் பிரிண்டர்ஸ், அந்த சர்க்கியூட் போர்டு நீங்க பாத்தீங்களா இப்ப போர்டு, அதான் சொல்றாங்க பிரிண்டட் சர்க்கியூட் போர்டா இருக்கு. அந்த போர்டு இப்ப பார்த்தோம்ல, அந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல இருந்துச்சா, கிரீன் கலர்ல வயர் சில்வரா இருந்தோம். மதர் போர்டு பேருடா. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ்க்கு, டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்க்கு இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்பீட் ஆஃப் CPU டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ. CPU இது ஒரு ஸ்பீடு போல, அந்த CPU-க்குள்ள இருக்க மைக்ரோ ப்ராசஸர்ன்றது ஒரு ஸ்பீடு போலனா அததான் சொல்றாங்க. CPU மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது, அது மெமரியில போயிரும்ல, ரேம்னா. மைக்ரோ ப்ராசஸர் இன்டெல் 4004, இது இம்பார்ட்டன்ட் ஆனது. மேட் பை இன்டெல் இன் 1971ல. இன்ஜினியர் பெட்ரிகோ ஃபேக்கின் அப்படின்றவங்களும் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? Some of the popular microprocessors are Intel
அது தேவையில்லை நமக்கு. இந்த பாப்புலர் மைக்ரோ ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் மட்டும் பாத்துக்கோங்க. இன்டெல் 404. அதை யாரு வந்து டெவலப் பண்ணாத கண்டுபிடிச்சாங்கன்னா டெஃப் கூஃப்ன்றவங்களும் இன்ஜினியர் ஃபெட்ரிகோ ஃபேகின்றவங்களும். இதுதான் மெமரி யூனிட். ஓகேங்களா? மெமரி யூனிட்னா டு ஸ்டோர் ப்ரோக்ராம் ஆர் டேட்டா. ப்ரோக்ராம் ஆர் டேட்டாவை டெம்பரவரியாவோ பெர்மனண்டாவோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா மெமரி யூனிட் சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 2 மெமரி இருக்கு. பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம். பிரைமரி மெமரியோட இன்னொரு பேர் தான் மெயின் மெமரி. செகண்டரி மெமரியோட இன்னொரு பேர் தான் ஆக்சிலரி மெமரி. மோஸ்ட்லி 2 பேர் இருக்கத ஒரு தனியா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒண்ணு வரும். இதோட இன்னொரு பேர் என்ன, இல்லைன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. கம்ப்யூட்டர்ல இதை விட ஆட்மேன் அவுட்டு, இந்த மேட்ச் த ஃபாலோவிங் இதுதான் நிறைய வரும். ஏன்னா அதான் நமக்கு குழப்பும். இதே நம்ம எலிமினேஷன் வச்சு இது ஆப்ஷன் போலாம். ஆனா இந்த மேட்ச் த ஃபாலோவிங்கோ ஆட்மேன் அவுட்டோ கொடுத்தா நமக்கு அது குழப்புது. The input unit which is to be proceed is brought into main memory before processing. நம்ம input unit கொடுப்போமா, ப்ரொசீட் பண்ணுவோம். அதை மெயின் மெமரிக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் பண்ணி அதை அனுப்புது பிஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இன்னொரு another kind of memory is referred to as secondary memory of a computer. This unit is stored permanently. ஆமா, நான் பிரைமரி செகண்டரி மெமரி தான் பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணுது. இது பிரைமரி மெமரி வந்து டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணுவீங்களா? செகண்டரி மெமரினா பெர்மனன்ட்லி ஸ்டோர் டேட்டா. மெயின் மெமரினா நமக்கு மெயினா அது தேவை. இப்ப நம்ம பிடிஎஃப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சும்மா நம்ம பாக்குறோம், அதை சேவ் பண்ணா அது செகண்டரி மெமரிக்கு போகும். இல்லைன்னா நம்ம விசிபிள் மட்டும் பண்ணிட்டு அதை வெளியே வந்துடலாம். அதுக்கு பிடிஎஃப் கூட நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி. அடுத்து மதர் போர்ட் பத்தி பார்க்க போறோம். மதர் போர்ட்னாலுமே இட்ஸ் த மெயின் சர்க்கியூட் போர்டு contained in any computer is called a motherboard. இந்த சர்க்கியூட் போர்ட்னா அதே மாதிரிதான். இந்த மதர் போர்டு என்ன சொல்லுவாங்க, அந்த கிரீன் கலர்ல பிளேட்டடா இருக்கும்ல, அதான மதர் போர்டு. அதுதான் வந்து மெயின் சர்க்கியூட் போர்டா இருக்கு எல்லா கம்ப்யூட்டர்லயுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இன்னொரு பேர் வந்து மெயின் போர்ட், லாஜிக் போர்ட், அடுத்து சிஸ்டம் போர்டு, பிளானர் போர்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? 4 இதுக்கு வந்து என்ன இருக்கு, 4 அதர் நேம்ஸ் இருக்கு. இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? all the other electronic devices circuit of computer system are attached. அதாவது இந்த மதர் போர்டு எதுலாம் அட்டாச்சா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல சிபியூல, ரோம்ல, ரேம்ல, எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸ்ல, அடுத்து பிசிஐ ஸ்லாட்ல, யூஎஸ்பி போர்ட்ஸ்ல, இது எல்லாத்துலயுமே இது என்னவா இருக்கு, அட்டாச்சா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் இன்க்ளூட்ஸ் கண்ட்ரோலர்ஸ் ஃபார் டிவைசஸ். எதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹார்ட் டிரைவ், டிவிடி டிரைவ், கீபோர்ட் அண்ட் மவுசஸ் இது கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து மதர் போர்ட் மேக்ஸ் எவ்ரிதிங் இன் அ கம்ப்யூட்டர் ஒர்க் டுகெதர். ஒரு ஒர்க்கை பண்ண நமக்கு அந்த மதர் போர்ட் இருந்தாதான் எல்லாமே அதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிஎம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், காம்போனன்ட்ஸ் ஆஃப் மதர் போர்ட்ஸ் அது வேற ஏதாவது இருக்கும். இன்டர்னல் உள்ள பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டமோட சிப், எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட், பஸ்ஸஸ்னா இந்த பஸ் இல்ல, அதுக்குள்ள ஒரு பஸ் இருக்கும். வயர்ல போற இன்டர்னல் பஸ், எக்ஸ்டர்னல் பஸ் சொல்லுவோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ஸ். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. அடுத்து இன்டர் கனெக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். CPU sends data, instructions and information to the components inside the computer as well as to the peripheral devices attached to it. உள்ள இருக்க அந்த டிவைசஸ் எல்லாமே பெரிஃபரல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள அந்த CPU சென்ட் பண்ற அதான் CPU குள்ள இருக்க அந்த லேயர்ஸ் தானே அவங்க பெரிஃபரல் டிவைசஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பஸ் பத்தி பார்க்க போறோம். இப்ப பஸ்னா வந்து செட் ஆஃப் வயர்ஸ் யூஸ்டு ஃபார் இன்டர் கனெக்ஷன். நிறைய வயர்ஸை இன்டர் கனெக்ட் பண்றதுதான் பஸ்ன்னு சொல்லுவோம். இதுலயே வந்து டைப்ஸ் இருக்கு, 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்டர்னல் பஸ், அடுத்து இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் பஸ்னா வந்து கனெக்ட்ஸ் இன்சைட் தி மதர் போர்டு. அதாவது மதர் போர்டுக்குள்ள இருக்க அந்த வயர்ஸை கனெக்ட் பண்றதா இன்டர்னல் பஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து இது வந்து இன்னொரு பேர் வந்து சிஸ்டம் பஸ். ஓகேங்களா? இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. இன்டர்னல் பஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும்னா ஒரு கமெண்ட்டை அக்சஸ் பண்ணி the memory access the memory or the input output devices is carried by the control bus.
ஒரு கமாண்ட அதை மெமரிக்கு அதை அக்சஸ் பண்ணுது. அக்சஸ் பண்ணி அதை வந்து எதுல கேரி பண்ணும்னா கண்ட்ரோல் பஸ்ன்னு ஒரு அதுக்குள்ள இருக்க ஒரு கண்ட்ரோல் பஸ்ல அதை கேரி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்சஸ் தி மெமரி ஆர் தி இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து the address of input and output devices or memory is carried by the address bus. அட்ரஸ் பஸ்னா என்னன்னா ஒரு இதை நம்ம தேடும் போது ஒரு இதை நம்ம என்ன சொல்லணும்னா கொடுத்து தேடுவோம். ஒரு நமக்கு ஒரு ஃபைலே தேவை அப்படின்னா அதை டைப் பண்ணி நம்ம தேடும் போது அந்த இதுல இருந்து எடுத்து அதை நமக்கு டிஸ்பிளே பண்றதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரஸ்க்கு இந்த மீனிங் தான் கம்ப்யூட்டர்ல பொறுத்த வரைக்கும் இதான். நமக்கு ஒரு அட்ரஸ் பண்ணும், நம்ம தேடுறத கிடைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து இந்த டேட்டா டிரான்ஸ்பர் டு டேட்டா பஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ணுது. இதுல முக்கியமா படிக்க வேண்டியது இது என்ன காம்போனன்ட்டுக்குள்ள இந்த இன்டர்னல் பஸ் இருக்கும், இதோட இன்னொரு பேர் என்ன, இந்த இன்டர்னல் பஸ்க்குள்ள இருக்க அனுப்புற டேட்டாவோ ஒரு கமாண்டோ எதுல போய் நமக்கு கேரி பண்ணுது. இது 3 தான் இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து எக்ஸ்டர்னல் பஸ் வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸோடையும் பெரிபெரல் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸோடையும் என்ன பண்ணுதுன்னா கனெக்ட் பண்ணிருக்கதான் எக்ஸ்டர்னல் பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னன்னா இட் ரெஃபர்ஸ் ஆல்சோ நோன் அஸ் எக்ஸ்பான்ஷன் பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது அவ்வளவுதான். கடைசியில பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ஸ், அதாவது நம்ம கொடுக்குற ஒரு, அதாவது இட் ரெப்ரசன்ஸ் It represents the sequence of events that take place as the instruction is read from memory and executed. நம்ம கொடுக்கிற டேட்டாவை மெமரிக்கு அனுப்புது. அது அங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ல என்னென்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஃபெட்ச் பண்ணுது. ஃபெட்ச்னா வந்து சேர்க்குது. ஏன்னா ஃபெட்ச்னா வந்து சேர்த்து அதை டீகோட் பண்ணுது. டீகோட்னா தனித்தனியா வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டீகோட்னாவா? டீகோட்னா அதான் தனித்தனியா இது பண்றதுதானே டீகோடு. தனித்தனியா பிரிச்சு இது தேவையில்ல அப்படின்னு எல்லாமே அதான் பிரிச்சு அது இது பண்ணும் பார்ட்ஸா. அடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுது, டீகோட் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னு சொல்லுவோம். இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. fetching the instruction from the memory, decoding the instruction for operation, executing the instruction, storing in memory. இதுல அதோட இது கொடுத்தாங்க. நம்ம சொன்னதே அதை கொடுத்திருப்பாங்க. இல்ல இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ல இஸ் நாட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் எது அப்படின்னு கேட்பாங்க. இதோட கொஸ்டின் அப்படிதான் வரும். நமக்கு முக்கியமா எதுவுமே கொடுக்கல. டிப்ஸ் அண்ட் பிட்ஸ் பாத்துருவோமா? டிப்ஸ் அண்ட் பிட்ஸ் புக் வாங்கினாலுமே டிப்ஸ் அண்ட் பிட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க அதையும் படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெசன் என்னடா புக்ல இருக்குடா, அதான்டா சொல்றேன். புக்ல டிப்ஸ் அண்ட் பிட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல கண்டுபிடிச்சவங்க யாரு, இதுல டெவலப் பண்ணவங்க யாரு, அப்ப அதுல கொடுக்காத இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இந்த டிப்ஸ் அண்ட் பிட்ஸ்ல தான் இருக்கு. அடுத்து யூபிஎஸ், அன்இன்டர்பிரண்டட் பவர் சப்ளை. நம்ம எப்ப யூபிஎஸ் அதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி அப்ராப்ரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி இல்லாம போது நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு பவர் கொடுக்க டு லோட் பண்றதா என்னதுன்னா யூபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் பாத்துக்கோங்க. அன்இன்டர்பிரட்டபிள் பவர் சப்ளை, அதை மட்டும் பாத்துக்கோங்க. பஃபர், சரிங்களா? பஃபர் இஸ் a temporary storage where registers holds the data for further execution. அப்படி சொல்லலாம். என்னடா யூபிஎஸ்? இதை நீங்க யூபிஎஸ்னா நம்ம போயிடும். அக்கா அதை கனெக்ட் பண்றாங்க. பஃபர்னா அது வேற, இது நம்ம அந்த மாதிரி. இது வந்து இது சும்மா இப்ப பஃபர் ஆகுது அப்படின்னு ஒரு வீடியோ. அதான்டா ஒரு வீடியோ பார்ப்போம் நமக்கு பஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதுதான் போல. அது டெம்பரவரி ஸ்டோரேஜ். நமக்கு அப்ப மட்டும் அது இதாகுறதுனால அது டெம்பரவரியா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்குமுலேட்டர்ஸ். Accumulators are registers in CPU, intermediate arithmetic and logic units. Arithmetic and logic unitsல intermediate இருக்கிறதா accumulators. Accumulators-நாலுமே இந்த wires தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். செட் ஆஃப் wires தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் அந்த accumulators arithmetic and logic unitsக்கு இன்டர்ல இருக்கு, இன்டர்மீடியட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
An uniform interval of CPU time allocated for use in performing a task is known as the time slice அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. CPU time allocated for use in performing a task. Uniform interval of CPU. CPU-க்கு அது என்ன சொல்றாங்க? CPU uniform interval of CPU time allocated for slice. CPU time allocated. Second, slice speed. Data second, data slice. Speed யூனிஃபார்ம் இன்டர்வல் அந்த இன்டர்வல் வந்து அந்த CPU உள்ள ஸ்பீட கால்குலேட் பண்றதுக்கு தான் அந்த டைம் அலோகேட் பண்றாங்க போல. அதான் அந்த சொல்றாங்க. The speed of processor is measured by millions of cycles. இது ரொம்ப முக்கியம். இது படிச்சுக்கோங்க. Speed of processor millions of cycles per second or megahertzல வந்து என்ன பண்றாங்க ஸ்பீட் இதை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பை கிளாக்கோட ஸ்பீட்ல இது கூட கேட்கலாம் எந்த ஸ்பீடு அப்படின்னு கிளாக்கோட ஸ்பீட்ல. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து டைரக்ட் மெமரி ஆக்சஸ் is a method that allows an input and output devices to send or receive data directly to or from the main memory. நம்ம கொடுக்குற ஒரு மெமரி, அதாவது நம்ம கொடுக்குற ஒரு மெத்தட அது வந்து என்ன பண்ணாரு சென்ட் ஆர் ரிசீவ் பண்ணது மெயின் மெமரியில இருந்து தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்லி. கம்ப்யூட்டருக்கு 0 1ன்ற அந்த இது மட்டும் தான் அதுக்குள்ள தெரியும். நமக்கு வெளியே கீபோர்ட்ல நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம், ஆனா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது 0 1 மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்குது. இததான் பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 0 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நேத்து பார்த்தோம்ல, இஸ் கால்குலேட் தி மெஷின் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ்ல கால்குலேட். மெஷின் லாங்குவேஜ் நம்ம எதுல யூஸ் பண்ணிருப்போம்? ஜெனரேஷன்ஸ்ல நேத்து பார்த்தோமே. First generationல machine language தான் யூஸ் பண்ணும். A computer program is a set of instructions that describes the steps to be performed for carrying out of a computational task. Computer program வந்து is a set of instructions டிசைர் பண்ணி அதுல என்ன பண்ணுது பெர்ஃபார்ம் பண்ணி கேரி அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம நேத்து என்னென்ன படிச்சோமோ அந்த இதுல ஷார்ட்டா கொடுத்துறேன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி. வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஆனது? The instructions tell the processor what actions are needed to be performed on the data. And instructions வந்து ரெண்டா டிவைட் பண்றாங்க, 2 பார்ட்ஸா டிவைட் பண்றாங்க. ஆப்ரேஷன், ஆப்பரண்ட் அப்படின்னு. ஒரு ஆக்ஷன்ஸ ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுதான் ஆப்ரேஷன் கோடுன்னு சொல்லுவாங்க போல. ஆப்பரண்ட்னா பாராமீட்டர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸையும் டிபெண்ட்ஸ் பண்றதுதான் அந்த ஆப்ரேஷன். பாராமீட்டர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனா ஒரு யூனிட்டா இருக்கலாம். பாராமீட்டர் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது பாராமீட்டர். அப்படியானா பாராமீட்டர்ஸ்னா என்ன யூனிட்ரா?